ആൻറ്റി ഞാനിവിടെ എത്തി. Oh, did you see Benny? ആ ബെന്നിച്ചൻ ഓഫീസ് തന്നെ ഉണ്ടായിരുന്നു. മോള് വീടിനകത്ത് കയറിയല്ലോ അല്ലേ? ഞാനിത് കയറിയുള്ളൂ. മോള് ടെസ്സയുടെ ബെഡ്റൂം ഉപയോഗിച്ചോളൂ. മറ്റൊന്നും ക്ലീൻ ചെയ്തിട്ടുണ്ടാവില്ല. ഓക്കെ ആൻറ്റി. Just a sec. Uncle wants to talk to you. Hi Nivedita, how was your journey? That was nice, uncle. Oh, very good. Uncle, did you reach there? No, we reached there within an hour. The landing is expected at 3:30 p.m. Are you frightened to stay at home till we come? No problem, uncle. I'll be fine. അശ്വൻ, Where are you? മൂന്നാർ കോശിയങ്കളുടെ വീട്ടിലാ. എന്നിട്ട് നീ എന്താ എന്നെ വിളിക്കാതിരുന്നത്? ഞാൻ സിയെ വിളിച്ചിരുന്നു. അവള് പറഞ്ഞു നീ അവിടെ തനിച്ചാണെന്ന്. നിനക്കൊന്ന് വിളിച്ച് ചോദിച്ചിട്ട് പോയിക്കൂടായിരുന്നു? Stop it, Ashwin. Just stop it, okay? I know when and how to do my project. I don't think I have to keep explaining everything to you, okay? Oh, you're saying that I don't have any role in your daily affairs. Ashwin, can you just stop calling me right now? I'm already busy, okay? Bye. No, listen, talk to...
ஹலோ, என்னாச்சு? கண் திறந்து பாருங்க. ஓகேவா? ஏய், தண்ணி குடி, தண்ணி குடி, குடிமா. இன்னும் கொஞ்சம் குடிங்க. இல்ல இல்ல இல்ல, ரெஸ்ட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் பண்ணுங்க. ஏய், என்னாச்சு? ஓ, இதெல்லாம் வருது. வீட்டில் யாரும் இல்லையா? நினைச்சேன். நிறைய தடவை கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரல. ரொம்ப அடிபட்டிருக்கேன். இங்கே ஹலோ, இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஏதாவது இருக்கா? I don't know, but I'm fine. இல்லை It's okay. இல்லை, வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இங்கே தான் இருக்கணும் நினைக்கிறேன். It's okay, I'm actually fine. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். எரியுதா? கொஞ்ச நேரம் பொறுத்துங்க, சரியாயிடும். அவ்வளோதான். எஸ்பி சார் எங்கே போயிருக்காரு? He has gone to airport to pick up his son and family. ஓ, ஏன் நீங்கள் போகலையா? I didn't go. ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு சின்ன பொண்ணு தானே? No, I'm his family friend. உங்களுக்கு தாய்மொழி தெரியாதா? What? இல்லை, மதர் டேங் தெரியாதான்னு കേട്ടു. தெரியும், പക്ഷേ ഞാനൊരു മലയാളിയാണ്. മലയാളത്തിൽ സംസാരിച്ചോളൂ, എനിക്ക് നന്നായിട്ട് മലയാളം അറിയാം. ഓ, அப்போ சருக்கு இங்கிலீஷ் தெரியாதா? போன வாரம் தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வாத்தியார் வச்சிருக்கேன், கற்றுப்பேன். சார் ரொம்ப காமெடியாக பேசுகிறீங்க. அழகா பெருமையா ஒரு மொழி வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு அந்நிய மொழி? அவன் போய் 67 வருஷம் ஆச்சு, இன்னும் அவன் பெருமை பேசிக்கிட்டு இல்ல. காரணம் இப்படி பேச மாட்டான். സർ, നിങ്ങൾ ആരാ? ഇന്ത്യൻ പടത്തിലെ കമൽഹാസനോ? நான் ரஜினியும் இல்லை, கமலும் இல்லை, ஆனால் நான் ஒரு இந்தியன், ஒரு தமிழன். சரி மிஸ்டர் தமிழன், அப்போ இனிமே நான் உங்ககிட்ட தமிழ்ல பேசுகிறேன். ரொம்ப நல்லா தமிழ் பேசுறீங்க. எத்தனை தமிழ் சினிமா பார்த்துருக்கேன், தலைவர் பஞ்ச் டயலாக் கூட பேசுவேன். கண்ணா, பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்களாக தான் வரும். நான் ஒரு சிங்கம். சரி, சிங்கத்தோட பேர் என்ன? ஐ எம் நிவேதிதா ஹரிஹரன் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். ഞാനൊരു ജേർണലിസ്റ്റാണ്. பத்திரிகைக்காரியா? ஆமாம். சென்னை ஹைகோர்ட்டில் வேலை பார்க்குற அறிவழங்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தெரியுமா? தெரியாது. நிறைய சென்சேஷனல் கேஸ் எல்லாம் வாதாடி ஜெயிச்சிருக்க, வெரி ஃபேமஸ். இல்லை சார், എനിക്കറിയില്ല. தெரிஞ்சிருக்கணுமே, பத்திரிகையில் வேலை பார்க்குறீங்க, എല്ലാം தெரிஞ்சிருக்கணும்ல. അത് ഇന്റേൺഷിപ്പ് കഴിഞ്ഞ് ഇപ്പോഴാണ് ഒരു റിപ്പോർട്ടർ ട്രെയിനിയായി ജോയിൻ ചെയ്തത്. അതുകൊണ്ട് ഒരുപാട് കാര്യങ്ങളൊന്നും എനിക്കറിയില്ല. ഓ, அப்படியா? പക്ഷേ ഞാനിപ്പോൾ ഒരു സ്പെഷ്യൽ ഫീച്ചർ എഴുതിക്കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. അതിനു വേണ്ടിയാ ഞാനിപ്പോൾ SP അങ്കിളിനെ ഇന്റർവ്യൂ ചെയ്യാൻ ഇവിടെ വന്നിരിക്കുന്നത്. என்ன விஷயம்? തെറ്റ് ചെയ്യാതെ വഞ്ചിക്കപ്പെട്ട് ഒരുപാട് പേര് ജയിലുകളിലുണ്ട്. അവർക്ക് നീതി കിട്ടണം, അവരെല്ലാം പുറത്തു കൊണ്ടുവരണം. അതിനുവേണ്ടി അവരുടെ കഥയെല്ലാം ஊர்மக்களும் அதிகாரிகளும் தெரியணும்ல. அதுக்காக தான் அவங்களோட கதையெல்லாம் ஒரு ஃபீச்சரா செய்ய போறேன். நீதி நிஷேதிக்கப்பட்டவர். நல்லா இருக்குமா?
கொஞ்சம் சீரியஸாக பண்ணீங்கன்னா பெரிய நியூஸ் ஆகும். അതെ സർ, അതാണ് എൻ്റെ ലക്ഷ്യം. இது பார்க்கலாமா? യാ ഷുവർ. ஆமாம் சார், இந்த அறிவழகை யாரு? ஏன் எனக்கு அவரை தெரியுமான்னு கேட்டேன். உனக்கு அவரை தெரிஞ்சே ஆகணும். இது வரைக்கும் தெரியலனா பரவாயில்ல, இனிமேல் தெரிஞ்சாகும். ஏன், எதுக்கு? இல்லை, உங்கள் ஃபீச்சருக்கு தேவையான நிறைய கதைகள் கிடைக்கணும்ல. സത്യമാണോ? അപ്പൊ എനിക്ക് അവരെ കാണാൻ പറ്റുമോ? സാറിൻ്റെ അടുത്ത് അദ്ദേഹത്തിന്റെ കോണ്ടാക്ട് നമ്പർ ഉണ്ടോ? சார், நீங்க தானே அந்த அறிவழகன்? പറയൂ சார், நீங்களே அறிவழகன்? ஆமா, நீங்களே தான். கரெக்ட், நீங்க தானே சார் அந்த அறிவழகன்? நீங்களே தான். സോറി സർ, നിങ്ങളെ അറിയില്ല എന്ന് പറഞ്ഞത് സത്യമാണ്. പക്ഷേ നെക്സ്റ്റ് ടൈം നമ്മൾ കാണുമ്പോൾ ഉങ്ങളെ പറ്റി எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஐ அம் ஷூர். ஓகே, நான் ஒன்று கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்களா? എന്താ സർ? எதுக்காக அந்த மரத்தோட உச்சிக்கு போனீங்க? அதுவா, അതൊരു ഫോട്ടോ എടുക്കാൻ വേണ്ടിയാ. ഫോട്ടോ എടുக்கிறதுக்கு മരத்து മേലെ ഏറിനീங்க? അത് മുറ്റത്ത് നിൽക്കുമ്പോൾ മരത്തിന്റെ മുകളിലൊരു കിളിക്കൂട് കണ്ടു. അതിൽ ഒരു കിളിക്കുഞ്ഞ് കരയുന്നുണ്ടായിരുന്നു. അതിന്റെ ക്ലോസപ്പ് കിട്ടിയാൽ നന്നായിരിക്കുമെന്ന് തോന്നി. മരത്തിന്റെ മുകളിൽ കയറി ഫോട്ടോ കിട്ടി. പക്ഷേ കാല് സ്ലിപ്പായി താഴെ വീണു. நீ என்ன கிறுக்கா? கண்டுபிடிச்சிட்டல? எல்லாரும் அப்படிதான் சொல்றாரு. நான் ஒரு பைத்தியம்னு. காலேஜ்ல எனக்கு ஒரு பெட் நேம் இருக்கு. என்ன? ക്രാക്ക്னு. ക്രാക്കാ? பொருத்தமான பேரு தான். അങ്ങനെ വിളിച്ചാ എനിക്കൊരു പ്രശ്നമില്ല. எனக்கு பிடிச்ச விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா அட்வென்ச்சரஸா இருக்கிற விஷயத்தை நான் பண்றேன். அது மத்தவங்களுக்கு பைத்தியம் தோந்துடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன? இது பாருங்க, இந்த போட்டோக்கு தான் நான் அப்படி செஞ்சேன். கொஞ்சம் ரிஸ்க் தான், அழகா எடுத்திருக்கீங்க. அதான், லைஃப்ல த்ரில்லா இருக்கணும்னா கொஞ்சம் கிராக் வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிராக்கு தான் என்னோட தைரியம். ஒவ்வொரு போட்டோக்கு பின்னாடியும் கதை இருக்குல்ல? இதுக்கு பின்னாடி மட்டும் இல்ல சார், என் லைஃப்ல எதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஓ சார், கால் வருதுன்னு தோணும். ஒரு நிமிஷம், ഞാൻ ഇപ്പോൾ சரி. അച്ഛൻ്റെ കോളായിരുന്നു. ഇവിടെ എത്തിയിട്ട് ഞാൻ വിളിച്ചിരുന്നില്ല. யார் இந்த குழந்தை? ഈ കുട്ടിയോ? ഇത് ഇവരുടെ കുട്ടിയാ. ഇത് സ്റ്റീഫൻ അലക്സാണ്ടർ, SP അങ്കിളിന്റെ മൂത്ത മകനാ. ഇത് അദ്ദേഹത്തിന്റെ വൈഫ് சங்கீதா ஸ்டீஃபன். ஆமாம், அவங்க 2 பேரும் இன்ஃபேக்ட் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ். இதை தவிர இவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ இவங்க இங்கே இல்லையா? இல்லை, வெளியூரில் தான் இருக்காங்க. இன்னும் அவர் வரேன். அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் அங்கிள் ஏர்போர்ட் போயிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குல்ல குழந்தை? ஆமாம், ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஹே, ஹலோ, என்னாச்சு? இல்லை, சென்னையில் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தான், கனகராகவன். அவனோட குழந்தை இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகா, குட்டி தேவதை மாதிரி. அவளுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டார். എന്തു പറ്റി? இறந்துட்டா. എങ്ങനെ? அது ஒரு கதை, சோக கதை.
கனகராகவன் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தான். அவனோட டீமில் ஒரு பொண்ணு சிகப்பா அழகாக இருந்தா. அவள் மனசில் கனகராகவன் மட்டும்தான் இருந்தான். அப்புறம் 6 மாதத்தில் மேரேஜ் ஆயிடுச்சு. 3 வருஷத்தில் 2 குழந்தைங்களும் ஆயிடுச்சு. ஆனந்தமாக அமைதியாக 5 வருஷம் வாழ்ந்தான். அப்போ தான் முன்னாடி அவள் கம்பெனியில் வேலை பண்ண பழைய ஃப்ரெண்டு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணான். கனகராகவனோட ஒய்ஃப் பழைய ஃப்ரெண்டோட நெருக்கமாக பழக ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் இதை கனகராகவன் கண்டுக்கல. ஏன்னா ஐடி ப்ரொஃபஷன் இதெல்லாம் சகஜம் நினச்சான். ஏன்னா அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டான்னு தெரிஞ்சதும் உடைஞ்சு போயிட்டான். உலகத்திலேயே பெரிய வழி என்னன்னு தெரியுமா? நாம நம்பிக்கை வைக்கிறவங்க நம்மளை ஏமாத்துறது. உயிருக்கு உயிராக நேசிச்ச பொண்ணை துரோகம் பண்ணா யாரால தாங்கிக்க முடியும்? அதையும் கனகராகவன் தாங்கிட்டான். ஆனா அவன் மேல அவ்வளோ பாசம். ஆனா அந்த பாசத்தையும் 2 குழந்தைங்களையும் அம்போன்னு விட்டுட்டு புதுக்காரன் ஓடி போயிட்டான். வலியாலையும் அவமானத்தாலையும் கனகராகவன் துடிச்சான். ஆனா கனகராகவன் அவளை தேடி போனான். நடந்தது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். கூடவா, நீ இல்லாம என்னால் வாழ முடியாது. நம்ம 2 குழந்தைங்களும் அம்மான்னு கதறுது. வான்னு அவ காலில் விழுந்து கதறினா. எதுவுமே அவ காதல விழல. அவளோட புது காதலனும் ஃப்ரெண்ட்ஸும் அடிச்சு துரத்திட்டாங்க. உடம்பும் மனசும் உடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்தான். குழந்தைங்க அம்மா அம்மான்னு அழுது. அந்த நிமிஷம் தீர்மானிச்சான், நீ உலகத்துல இந்த வழியோட இருக்கக்கூடாது. இந்த 2 குழந்தைங்களுக்கும் விஷத்தை கொடுத்துட்டு அவனை சாப்பிட்டான். அவன் சாகல. இந்த 2 குழந்தைங்களும் செத்து போச்சு. செத்து போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பைத்தியமாயிட்டான். அதுக்கப்புறம் கொலை பண்ணதுக்காகவும் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக 12 வருஷம் தண்டனை கிடைச்சது. 12 வருஷம் செத்த போன மாதிரி. அதுக்கப்புறம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி ட்ரெயினில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் என்ன தப்பு பண்ணான்? ஒரு பொண்ணு மேல அன்பு வச்சு தப்பா, நம்பிக்கை வச்சு தப்பா, இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னது தப்பா? எனக்கு புரியல. சாரி. இது உங்க ஃபியூச்சர்ல சேர்க்கறதுக்காக சொல்லல. குழந்தைய பார்த்தேன், ஞாபகம் வந்துச்சு. சாரி. അദ്ദേഹം തന്നെയാണ് അഡ്വക്കേറ്റ് അറിവഴകൻ എന്നറിഞ്ഞപ്പോൾ ഞാൻ ആദ്യം ഒന്ന് ചമ്മിപ്പോയി. ബീയിങ് എ ജേർണലിസ്റ്റ്, ഇഗ്നോറൻസ് ഇസ് എ ക്രൈം. അദ്ദേഹം എന്നെക്കുറിച്ച് എന്ത് കരുതി കാണുമോ എന്തോ. ഏയ്, അങ്ങനെയൊന്നുമില്ല. ഇനി നീ അദ്ദേഹത്തെ മറക്കില്ല. കാരണം ഇനി നിനക്ക് അദ്ദേഹത്തെ ആവശ്യമാണ്.
യാ ഹി മേ നോ ബെറ്റർ സ്റ്റോറീസ് ദാൻ അങ്കിൾ അങ്ങനെയാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள ஒரு கார் முகமை நிறுவனத்தில் இரவு நேர காவலாளியாக பெரிய സിയ ഞാൻ മെയിൽ ചെയ്തു. ഒന്ന് ചെക്ക് ചെയ്തിട്ട് എന്തെങ്കിലും കറക്ഷൻ ഉണ്ടെങ്കിൽ എന്നെ വിളിക്കാം. ஓகேடா, ഓക്കെ I'll call you. ഓക്കെ ബൈ. உயிருக்கு பயந்து பெரியசாமி ஓடிய போது நிவேதிதா ആ நிவேதிதா அஸ்வின் யாரோ ஃபோன் பண்றாங்க. ഓക്കെ അത് കട്ട് ചെയ്തോളൂ, ഞാൻ തിരിച്ചു വിളിച്ചോളാം. ഹലോ, இது கால் ஆயிடுச்சு. இரு நான் வரேன். ஹலோ ഹലോ നീതു, ஆ ஒரு நிமிஷம் இது வராங்க. who are you? ഇതാരാ സംസാരിക്കുന്നേ? அது நான் உங்க ஃப்ரெண்டு. ഏത് வா ഫ്രണ്ട്? வா 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 சரி ഹലോ, பேசு பேசு. ഹായ് അശ്വിൻ, നീയല്ലേ പറഞ്ഞു നീ അവിടെ തനിച്ചാണെന്ന്? പിന്നെ ഏതോ ഒരു ഫ്രണ്ട്, അത് അങ്കിളുടെ ഫ്രണ്ടാ. എന്നിട്ട് അയാൾ പറഞ്ഞത് നിന്റെ ഫ്രണ്ട് ആണെന്നാണല്ലോ. അശ്വിൻ ഐ എം ബിസി, വിൽ കോൾ യു ബാക്ക്. ടേസ്റ്റ് ഉണ്ടോ? எடுத்து பேசு. இல்ல, நான் அப்புறம் திரும்பி கூப்பிடுறேன். பாய் ஃப்ரெண்டா? ஆமா. உங்களுக்குள்ள சண்டையா? ம், ஆனா அவ்வளோ சீரியஸ் ஒன்றும் இல்லை, நாங்களுக்கு இடையில இது சகஜம். எடுத்து பேசுமா, எதுக்கு வீண் சண்டை? ம் பேசு. പറ അശ്വിൻ. നീതു, this is too much. ഞാൻ നിന്നെ എത്ര തവണ വിളിച്ചു? എന്നോട് സംസാരിക്കാൻ പറ്റാത്തത്രയും നിനക്ക് എന്ത് തിരക്കാ അവിടെ? I told you no, I can't talk to you. Now I am busy. Don't scold me like this. എന്ത് പറഞ്ഞാലും നിനക്കൊരു ന്യായമുണ്ട്. Ashwin, you are too possessive and it really irritated me. എന്നെ എൻ്റെ ഇഷ്ടത്തിന് വിട്ടേക്ക്. എനിക്ക് വേറെ പണിയുണ്ട്, ഞാൻ വെക്കാം. என்ன சண்டை முடிஞ்சுதா? இல்லை, ரொம்ப ஏறியாச்சு. சில நேரத்தில் சில மனுஷங்க அப்படிதான் ஓவரா பாஸ்தை காட்டுவாங்க. இது பாசம் இல்லை சார், பைத்தியம். அப்படின்னா அந்த லவ்வே வேணான்னு விட்டுடு. ம் முடியாது, அவ என் மேல் உயிரை வச்சிருக்கா. அப்படின்னா உனக்கு அப்படி இல்லையா? எனக்கும் உயிர் தான். എനിക്ക് അവനെ ரொம்ப പിടിക്കും, അത് അവനക്കും தெரியும். പിന്നെ എന്തിനങ്ങനെ വിശ്വാസമില്ലാത്ത പോലെ പെരുമാറുന്നെന്ന് എനിക്കറിയില്ല. സർ, நீங்க சொல்லுங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை? ம் ஒரு நுண்ணுயிர் இருக்கு தெரியுமா? நொன்னோ, അതെന്താ? இந்த மண்ணில் இருக்குமே மைக்ரோ ஆர்கனிசம். ஓ, மண்ணிர. இங்கிலீஷில் ஏதோ டிப்ளசூன் பாரடாக்ஸ். இந்த ஒரே ஒரு நுண்ணுயிர் மட்டும்தான் தன் உலகத்தில் தன்னுடைய இணையை ஏமாத்தாத ஒரே உயிர். மற்றெல்லாம் ஆடு மாடு கோழி பூனை புலி புருஷன் பொண்டாட்டி எல்லாரும் ஏமாற்றுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லைனாலும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஏமாற்றுவாங்க. ம் ம் தாம்பத்தியங்கிறது இந்த விளையாட்டு மாதிரி. கொஞ்சம் கவனம் இல்லைன்னு வச்சுங்க, கை விட்டு போயிடும். ஏன் சார், நீங்கள் மேரிட் தானே? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன், யாராவது லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்களா? அதை விடுமா. எதுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன்? லூசு, காலை எடு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, நான் காலை மாத்துறேன். It's dope, man.
സാർ ഞാനൊരു കാര്യം ചോദിക്കട്ടെ? என்ன ഇപ്പൊ ഞാനാണോ ക്രാക്ക്, അത് സാറാണോ? உங்களோட யார் சேர்ந்தாலும் கிராக் ஆக வேண்டியதுதான். ஆமா, நீ பிறந்ததுலேருந்தே இப்படிதானா? ஆமா. അല്ല സാർ, സാർ എന്തിനാ എസ് പി അങ്കിളിനെ കാണാൻ വന്നത്? സാറിന് എങ്ങനെ അങ്കിളിനെ അറിയാം? நாங்கள் 10 வருஷம் முன்னாடி ஒரே இடத்துல வேலை பார்த்தோம். அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்துட்டாரு, நான் சென்னைக்கு போயிட்டேன். ஓ, அதுக்கப்புறம் கான்டாக்டே இல்லை, அவங்க வேலையில் பிஸி ஆகிட்டோம். 10 வருஷம் ஆச்சு. அதனால தான் இப்போ கூட நான் இங்கே வந்ததை அவர்கிட்ட சொல்லவே இல்லை, സർപ്രൈസ് ആയിട്ട്. ഓ അങ്ങനെയാണോ? അപ്പോ അങ്കിള് വിളിക്കുമ്പോ സാർ ഇവിടെ ഉള്ള കാര്യം ഞാനും പറയണ്ട? ஏய் சொல்ல வேணாம், என்ன ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். സാറിനെ കണ്ട ഉടൻ അങ്കിളിന് മനസ്സിലാവും. ഏയ് അറിവ് നീയാ? அப்படி கேட்க போறேன், നോക്കിക്കോ. எஸ்பி சார் எப்போ வரேன்னு சொன்னார்? இப்ப அங்கேருந்து கிளம்பி இருப்பாரு, நைட்ல வந்துடுவாங்க. அப்படின்னா நான் கிளம்புறேன். ஓகே, എങ്ങോട്ട്? சிட்டிக்கு போய் റൂം എടുത്ത് തങ്ങിയിട്ട് കാலைல ഫ്രഷാக வந்து பார்க்குறேன். ഞാനിവിടെ ബോറടിച്ചിരിക്കുകയായിരുന്നു. സാറ് വന്നതിന് ശേഷം കുറച്ച് ഉഷാറായത്. എന്നാലും സാരമില്ല, നാളെ കാണാം. இல்லை ரொம்ப நேரமாயிடுச்சு, பஸ்ஸில் வேற போகணும், அதுவும் ரூம் கிடைக்கிறது வர கஷ்டம். நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? இல்லை வேணாம், நானே போய்க்கிறேன். இல்ல சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ட்ராப் பண்றேன். இல்லைம்மா, நானே போய்க்கிறேன். அப்போ நான் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணட்டுமா? வேணாமே, நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் தான் ட்ராப் பண்றேன், வாங்க. சரி கேட்டேன், நான் திறக்கிறேன். நில்லுங்க சார். சார் இப்போ எதுக்கு கிளம்பணும்? என்ன இல்லை, அங்கிளும் ஃபேமிலியும் நைட்டில் வந்துடுவாங்க. அங்கிள் எப்படி உங்களை பார்த்தா ரொம்ப இமோஷனல் ஆகிடுவாங்க. அவங்களே உங்களை எங்கே தங்க சொல்ல போகிறாங்க. ஆமாம்மா, அவர் என்னை பார்த்தா எமோஷனல் ஆகிடுவார், அனுப்ப மாட்டார் தான். പിന്നെ എന്തിനാ സാർ പോകുന്നത്? இல்லை வரத்துக்கு லேட் ஆகும், நீங்கள் வேற தனியாக இருப்பீங்க அதான். ஏன் சார், என்னை பார்த்தா அவ்வளோ பயமா? இல்லைம்மா, அஸ்வினி தெரிஞ்சால் உங்களுக்குள்ளே சண்டை வரும், உங்களுக்கு தான் கஷ்டம், அதான் பார்க்குறேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம மனசாட்சிக்கு நம்ம நல்லா இருந்த போதும். சரி, உங்கள் இஷ்டம். ഒരു മിനിറ്റ്. സിയ, മാറ്റിൽ എന്തെങ്കിലും കറക്ഷൻ ഉണ്ടോ? What's wrong with Ashwin? നത്തിങ് ന്യൂ, സെയിം ഓൺ സ്റ്റോറി. ഹീസ് പെസ്റ്റിംഗ് ആസ് ഓൾവേസ്. But he told me a different story. He thinks you are avoiding him. നോ, ഞാനങ്ങനെയൊന്നും ചെയ്തിട്ടില്ല. ആവശ്യമില്ലാത്ത കാര്യങ്ങൾ പറയുമ്പോൾ കൂടുതൽ കുഴപ്പമുണ്ടാവുമെന്ന് കരുതി ഞാൻ കോൾ കട്ട് ചെയ്തു, അത്രേ ഉള്ളൂ. കുഴപ്പം ഇനി ഉണ്ടാവാൻ പോകുന്നതേ ഉള്ളൂ. He is on the way to your uncle's place. ഇങ്ങോട്ടോ? എന്തിന്? അത് അവനെ അറിയൂ. ഇറ്റ്സ് നോട്ട് അബൌട്ട് മീ സിയ. അവൻ്റെ പ്രശ്നം ഇവിടെ മറ്റൊരാളുള്ളതാണ്, അഡ്വക്കേറ്റ് அறிவழகன். இனி மேலும் சில மாவட்ட செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். விவசாய கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழக விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. கல்பாக்கம் அருகே மின்சாரம் தாக்கி விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த பேரம்பாக்கம் கிராமத்தில் வீட்டில் தனியாக இருக்க பெண்கள் கொள்ளையில எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற நியூஸ் கேட்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பதட்ட நிலை, ஒரு ஆங்ஸைட்டி டிசார்டர் சொல்ற பதட்ட நோய் வரதுக்கு மறுபடியும் சண்டையா? ഇല്ല, അങ്ങനെയൊന്നുമില്ല. வரும்போது பயப்படுவாங்க, போய். தனியாக அவாய்ட் பண்ணுவாங்க. ഇല്ല സർ. இங்கே பாருமா, பொய் சொன்னால் நம்புற மாதிரி சொல்லணும், அப்போ தான் மற்றவங்க நம்புவாங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் டைம் போய் சொல்லும்போது சின்சியராக சொல்கிறேன். ஓகே, குட். சார், இங்கிலீஷ் ஃபிலிம் வைக்கோ. இது என்ன படம்? ഷട്ടർ ഐലൻഡ്. ലിയനാർഡോ ഡിക്കാപ്രിയോ അഭിനയിച്ചതിൽ എനിക്ക് വളരെ ഇഷ്ടപ്പെട്ട പടം. ഡിക്കാപ്രിയോ ഇതിലൊരു സൈക്കിക് പേഷ്യൻ്റ് ആണ്. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். சைக்கோவா? ஆமாம், பார்க்குறதுக்கு நார்மலாக இருப்பேன்,
ആനാ അവൻ നനയ്ക്കുന്നത് മറ്റൊരുത്തനാണെന്ന്. ഈ ഡ്യുവൽ പേഴ്സണാലിറ്റി ഡിസോർഡർ പോലെയൊരവസ്ഥ. ചില സമയങ്ങളിൽ സ്വയം അറിയാതെ അയാൾ മറ്റൊരാളാണെന്ന് കരുതി ബിഹേവ് ചെയ്യും. പതിയെ പതിയെ അയാൾ മറ്റൊരാളായി മാറുകയും ചെയ്യും. റിയൽ ലൈഫിൽ ചില പേഷ്യൻസ് കൊലപാതകം വരെ ചെയ്യാറുണ്ട്. சும்மா இருமா, பயமுறுத்தாத. ஏன் சார், நீங்க ஒரு ஆம்பளை தானே? நீ வேற பைத்தியத்துல ஆம்பளை என்ன பொம்பளை என்ன, பைத்தியம் தான். உன்னை பார்த்தப்பே நினைச்சா நீ நார்மல் இல்லைன்னு. உண்மையை சொல்லுமா, நீ வயலண்ட் ஆக மாட்டல்ல? நீ நிவேதிதா ஹரிகரங்கிற ஜேர்னலிஸ்ட் தானே, இல்லை വേറെ ആരോവാ? ഇതുവരേക്കും അല്ല, പക്ഷേ ഇനി അങ്ങനെ ആകില്ല എന്ന് എനിക്ക് ഉറപ്പില്ല. கிறிஸ்துமஸ் பண்டிகை அலங்கார பொருட்கள் விற்பனைகளை களை கட்டியுள்ளது. அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. நியூயார்க்கில் உள்ள சில்லறை அங்காடிகளில் அலங்கார பொருட்களுக்கான விற்பனை களை கட்டியுள்ளது. இதற்காக பல ஒரு ஹெல்ப் யூ. என்ன? எஸ்பி சருக்கு நீங்க கொடுக்கிற சர்ப்ரைஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும்ல? அதுக்கு டிவி ஆஃப் பண்ணுங்க, வாங்க. நான் சொல்றேன்ல, வாங்க வாங்க. ஏம்மா, இதுக்கு தான் என்ன போகாதன்னு சொன்னியா? ഇതിന് മാത്രമല്ല, ഇനി ഒരുപാടുണ്ട്. செஞ்சுதான் ஆகணும். செய்கிறேன். நீ போய் அதெல்லாம் வாங்கிட்டு வாம்மா. சரி, சீக்கிரம் வரேன். தேங்க்யூ so much. எதுக்கு? எல்லாத்துக்குமே. இந்த நாள் இவ்வளோ அழகா இருக்கும்னு சொப்னத்தில் கூட நினைக்கல. கொஞ்ச நேரத்திலேயே என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல நண்பனானது. அதுக்கு மேல எனக்கு இருக்குக்கெல்லாம் கூட்டு சேர்ந்து இதெல்லாம் செய்தது உண்மையிலே பெரிய ஆச்சரியம். சில சமயம் அப்படிதான். நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் நிஜமான நாமளே ஆச்சரியப்படும். அடுத்த வினாடி என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. Life is filled with wonders than any unbelievable fable. சார், உங்க மொபைல் நம்பர் கொடுங்க. எதுக்கு? சும்மா சொல்லுங்க சார். சொல்லுங்க. 99 401 ஓகே 11 11 5. ஓகே, சரி. நான் கூப்பிடும்போது தான் நீங்க உள்ள வரணும். அது வரைக்கும் ஸ்டே ரைட் ஹியர், ஓகே? லேட் ஆகணும்.
எப்படி இருக்கு? உண்மையா இருக்கு. ஏய், ഇത് ഏത്? ഇത് അങ്കിളിന് വേണ്ടി അച്ഛൻ നന്നായിച്ചതാ. ഓ, വെരി റയർ ആൻഡ് പ്രഷ്യസ് വൈൻ. ബ്രൂഡ് ഇൻ ഇറ്റലി, റോം. can I? യാ ഷുവർ. ഇந்தா. ഓക്കെ. இன்னைக்கு இது குடிக்கிறதுக்கு தகுதியான ஆள் நீங்க மட்டும்தான். இவ்வளோ அழகான ஒரு நாளுக்கும் அதுக்கும் மேல என்னை இவ்வளோ பாசமா அருமையா பார்த்துக்கிட்டதுக்கும் இது உங்களுக்கு தான். உனக்கும் உன்னோட கருக்குக்கும் நன்றி. Cheers. Cheers. வெரி குட். நிவேதிதா, ஆ? என்னோட இந்த 40 வருஷத்துல உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. ஏன் சார், நான் அவ்வளோ மோசமா? ஏய், சும்மா இருமா. நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு குட்டி தேவதை. எதிரில் இருக்கவங்களோட வலி பயம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு சந்தோஷமா சிரிக்க வைக்கிற ஒரு சின்ன தேவதை. உன் கூட கொஞ்ச நேரம் பேசினா போதும், எல்லாருக்கும் பிடிச்சிடும். ம், உண்மைதான். ஓகே, தேங்க்யூ. ஆமா சார், ம்? நீங்க எதுக்கு அறுவழகனை பத்தி இதுவரை தெரியலனாலும் இனிமே தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னீங்க? தெரிஞ்சிருக்கணும், அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப சொல்லுங்க சார். இது என்ன பெயிண்டிங் தெரியுமா? தெரியுமே, டாவின்சியோட தி லாஸ்ட் சப்பர். ம். டாவின்ஸ்கி இதை வரையும் போது ஒரே குழப்பம். தியாகத்தோட உருவமான இயேசுவையும் துரோகத்தோட உருவமான யூதாசையும் எப்படி வித்தியாசம் காட்டுறது? ஒரு நாள் சர்ச்சில் பக்தி பாடல்கள் பாடுற ஒருத்தனை பார்த்தார். அவன் முகத்தில் கள்ளமில்லாத அமைதி அப்படியே கடவுள் மாதிரியே இருந்துச்சு. அவனை கூட்டிக்கிட்டு வந்து மாடலாக வச்சு இயேசுவை வரைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் 3 வருஷத்தில் எல்லா சீடர்களையும் வரைஞ்சிட்டார். ஆனால் யூதாஸுக்கு பொருத்தமான முகம் கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாள் காத்திருந்தார். ஒரு நாள் ரோட்டில் குடிச்சிட்டு மயம் கிடந்த ஒரு குடிகாரனை பார்த்தார். அவன் முகத்தில் கோபம், திமிர், ஏமாற்றம் எல்லாம் இருந்துச்சு. அவரை வச்சு யூதாஸையும் வரைஞ்சி முடிச்சிட்டார். அப்புறம் அந்த குடிகாரனுக்கு போதை தெளிஞ்சு பார்த்ததும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன் அழுவுறேன்னு டாவின்சி கேட்டார். இல்லை, இந்த படத்தில் இருக்க இயேசு நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். உடனே எங்கே எப்போன்னு கேட்டார். இல்லை, நான் இப்படி குடிகாரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் பாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் என்னை கூப்பிட்டு வந்து இயேசுவை வரைஞ்சிங்க. அப்போ நான் இயேசு, இப்போ நானே யூதாசும் ஆயிட்டேன்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். நம்ப முடியல, அதான் நிஜம். ஒரு மனுஷனுக்குள்ள இயேசும் இருக்காரு, யூதாசும் இருக்கான். அவனோட வாழ்க்கை முறை தான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவனை மாத்திடுது. அறிவழகங்கிற இந்த முகத்தை உலகத்துக்கு தெரியாது, அவனோட புகழ்முகம் தான் தெரியும். ஆனா இன்னொரு அறிவழகன் இருக்கான், அவன் ரொம்ப கெட்டவன். நீங்க கெட்டவனா? நான் நம்ப மாட்டேன். சரி, நான் உனக்கு இன்னொரு கதை சொல்றேன். இன்னொரு கதையா? சொல்லுங்க சொல்லுங்க. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கதை மாதிரி இருக்கும்.
உன்னோட ஃபீச்சரில் சேர்த்தா நல்லா இருக்குன்னு நினச்சேன். சார் அப்படின்னா நான் அதை ரெக்கார்ட் பண்ணட்டுமா? ம், தாராளமாக. ஓகே, அப்போ இங்கே இருங்க, 5 minutes வரேன். ஒன் செக். என்னாச்சு? ഇതൊന്ന് ഷർട്ടിൽ ക്ലിപ്പ് ചെയ്തോളൂ. ആ ഇല്ല. ஓகே ஓகே சார், இப்போ ரிலாக்ஸாக கேமரா பார்த்து பேசுங்க. ஆ, இது ஒரு உண்மை கதை. மதுரை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த கதை. சோளம், தெனை, கரும்பு இதுதான் அந்த கிராமத்தோட முக்கியமான விவசாயம். அங்கே விளையிற கரும்பை விட ரொம்ப இனிப்பான ஒரு காதல் இருந்தது. அதுதான் தேன்மொழி கதிரேசனோட காதல். இந்த கதையோட ஹீரோ ஹீரோயின். எல்லா ஊர்லேயும் இருக்க மாதிரி அங்கேயும் நிறைய ஜாதிகள் இருந்தது, அடிக்கடி சண்டையும் நடந்தது. தேன்மொழி மேல் ஜாதி பொண்ணு, கதிரேசன் பாவப்பட்ட ஏழை குடும்பத்துக்கு கீழ்ஜாதி பையன். இது போதாதா, இவங்க காதல் ஊருக்கு தெரிஞ்சதும் ஊரை பற்றி எரிஞ்சுது. 2 பேரும் ஊரை விட்டு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் இருந்த மேல் ஜாதிக்காரங்க பாவப்பட்ட கீழ்ஜாதி ஜனங்களை வெட்டி குடிசையோட எரிச்சிட்டாங்க. அதில் கதிரேசனோட அப்பா, அம்மா, தங்கச்சி உள்பட 21 பேர் செத்து போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே கதிரேசன் கதறி துடிச்சிட்டான். அப்போ ஒரு அப்பாவோட அரவணைப்பும், அம்மாவோட அன்பும், தங்கச்சியோட குறும்பும், இது எல்லாத்தையும் சேர்த்த மொத்த உருவமா தேன்மொழியை பார்த்தான். தேன்மொழி தான் இந்த உலகத்திலேயே, அவன் உலகமே தேன்மொழி தான். சில சமயங்கள்ல கடவுள் பேய் மாதிரி ஆயிடும்ல, இங்கேயும் அப்படி ஆச்சு. மறுபடியும் அவனை வாழ்க்கையை மாத்திருச்சு. கதிரேசனால அப்பாவாகவே முடியாது, அவன் ஒரு ஆண் மரடு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டான். கதிரேசனுக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணான். அந்த சமயத்துல தான் தேன்மொழி கதிரேசனுக்கே தெரியாம அவன் அப்பாவை சந்திச்சது தெரிஞ்சது. ஏற்கனவே தாழ்வு மனப்பான்மையில் அந்த கதிரேசன் இதை சாக்கா வச்சு தேன்மொழி கிட்ட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சான். அப்பதான் அந்த செய்தி தெரிஞ்சது. தேன்மொழி கர்ப்பமாயிட்டான். சந்தோஷத்துல துள்ளி குதிக்க வேண்டிய கதிரேசன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு, உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு 1க்கு 3 டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எப்படி தேன்மொழி கர்ப்பமானா? இது என் குழந்தை இல்லை, தேன்மொழி என்னை ஏமாத்திட்டா. அட பாவி. இந்த வன்மை அவனை மாத்திடுச்சு. ஒரு பக்கம் தேன்மொழிக்காக உயிரையே கொடுக்கணும்னு நினைக்கிற கதிரேசன், இன்னொரு பக்கம் தேன்மொழியை கொல்லணும்னு துடிக்கிற கதிரேசன். இப்படி தனக்குள்ளேயே 2ஆ பிரிஞ்சு மனசுக்குள்ளேயே மருகிக்கிட்டு இருந்தான். இப்படி ஒரு 3-4 மாசம் போயிருக்கும். ஒரு நாள் தேன்மொழி செத்துட்டா. எப்படி? மனைவி சோரம் போயிட்டாங்கிற கோபத்துல தேன்மொழியோட கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு தூக்கில் போட்டான்னு போலீஸ் ரெக்கார்ட் சொல்லிச்சு. அதையே கோர்ட் ஏற்றுக்கிட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சுது. கொலைகார பாவி, அவனுக்கு இது பத்தாது, அவனை தூக்கி கொள்ளணும். இல்லை, தேன்மொழியை கதிரேசன் கொல்லல. பின்ன தேன்மொழி தற்கொலை பண்ணிக்கிட்டா. கதிரேசன் மேல இருந்த கோபத்துல தேன்மொழியோட அப்பா தான் போலீஸுக்கும் லாயருக்கும் காசு கொடுத்து கொலைக்கேசா மாத்தி அவனை சிக்க வச்சிட்டார். அப்ப இந்த கேஸை நடத்தினது டிஎஸ்பி அலெக்சாண்டர் கோஷி. கதிரேசனுக்காக வாதாடினது அட்வொகேட் அறிவழகன். தேன்மொழியோட அப்பா நீட்டின 30 வெள்ளிக்காசுக்காக சொந்த கட்சிக்காரனையே காட்டி கொடுத்த துரோகி யூதாஸ் அறிவழகன். എന്തിനാ സർ, എന്തിനാ അങ്ങനെ ചെയ്തത്? தெரியாது.
இந்த கேள்விக்கு இன்ன வரைக்கும் எனக்கு பதில் தெரியல. അത് ഊരിക്കോളൂ. இப்போ இது வெளியே சொல்றதுக்கு உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையா? உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு பயப்படணும்? പാവം കതിരേശൻ. അവനിപ്പോൾ ഏത് ജയിലിലുണ്ട്? கனகராவன் கூட மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் தான் கதிரேசன் இருந்தான். போன வாரம் தான் ரிலீஸ் ஆனான். இந்த தகவலை எஸ்பி சாருக்கு சொல்ல தான் நான் இங்கே வந்தேன். എന്താ സാർ, ഭയമാണോ? மனுஷனுக்குள்ள அடக்கி வைக்க முடியாத உணர்ச்சி எது தெரியுமா? അറിയാം, വിശപ്പ്. பகை. பசி அடக்கி வைக்கலாம், ஆனால் பகையை அடக்கி வைக்க முடியாது. എന്താ സാർ, കതിരേശൻ സാറിനെ എസ് പി അങ്കിളിനെയും കൊല്ലുന്ന പേടിയുണ്ടോ? அவன் எங்களை கொல்லணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது. கொன்னே தீருவான். പിന്നെ தேன்மொழி தற்கொலை பண்ணிக்கிட்டான். இல்ல, தேன்மொழியை கதிரேசன் கொல்லணும். പിന്നെ தேன்மொழி தற்கொலை பண்ணிக்கிட்டான். போன்ற காரணங்களால் ஹனிமூனை காணாத தம்பதியருக்கு புதிய வரவான பேபி மூன் ஒரு வரப்பிரசாதம் என்பதில் சந்தேகமில்லை. തേൻമൊഴി എന്തിനാ ആത്മഹത്യ ചെയ്തത്? குற்ற உணர்ச்சி தான். தன்னோட துணைக்கு துரோகம் பண்ற எல்லாருக்கும் ஏற்படுற குற்ற உணர்ச்சி. ഞാനത് വിശ്വസിക്കില്ല. കനകരകം വൈഫ് വേണേന് അവനെ ഏമാത്തിരിക്കലാം. ആനാ തേൻമൊഴി കതിരേശനെ ഏമാത്ത മാട്ടെ. തേൻമൊഴി അങ്ങനെ ഒരു പെൺകുട്ടിയായിരുന്നെങ്കിൽ അവളുടെ അച്ഛനെ ഓരോ തവണ വന്ന് വിളിച്ചപ്പോഴും കൂടെ പോവാമായിരുന്നില്ലേ? കതിരേശൻ കൂടെ വാഴறது അവളോ കഷ്ടം தெரிஞ்சோ அவ ஏன் கூட இருந்தா? ஏன்னா തേൻമൊഴിക്ക് കതിരേശൻ മേൽ അവളോ അൻപ്. അങ്ങനെയുള്ളൊരു പെൺകുട്ടി ഒരിക്കലും കതിരേശനെ വഞ്ചിക്കില്ല. അപ്പോൾ ഡോക്ടർ சொன்னதெல்லாம் പോയി. അവർ കൊടുത്ത റിപ്പോർട്ട്സ് എല്ലാം സുമ്മാ അല്ല. ഡോക്ടേഴ്സ് അങ്ങനെ പറഞ്ഞിട്ടുണ്ടാവും. പക്ഷേ തീർപ്പ് കൽപ്പിക്കുന്നത് ദൈവമാണ്. അവൻ നനച്ചാ എത് വേണാലും നടக்கலாம். சரி, எதுவும் நடக்கும் தான். அதுக்கு அவ கூட அவன் படுத்தாதானே குழந்தை பிறக்கும். திவ்ய கர்ப்பம் கிடைக்கிறதுக்கு அவ கன்னி மேரியோ குந்தி தேவி இல்லைல்ல, சாதாரண தேன்மொழி தானே. ச்சே, இந்த ஆம்பளைங்க எப்பவுமே இப்படித்தான். சந்தேகம் கூடவே பிறந்தது. ஆமா ஆமா, நீங்க மட்டும்தான் சந்தேகமே வராத ஆளா பிறந்தீங்க. நேத்து ஒன்று புரிஞ்சுக்க. ஆம்பளை கெட்டவனோ திருடனோ குடிகாரனோ, ஏன் கொலகாரனா இருந்தா கூட லவ் பண்ணும்போது சின்சியரா லவ் பண்ணும். அவன் பொண்ணு மேல வச்சிருக்க பாசத்தையும் அவன் தர்ற பாதுகாப்பையும் நீங்க தான் சந்தேகம்னோ பொசசிவ்னஸ்னோ கொச்சப்படுத்துறீங்க. ഒരു പെണ്ണിനെ മനസ്സിലാക്കാനോ ബഹുമാനിക്കാനോ അറിയാത്ത എല്ലാ പുരുഷന്മാരും ഇങ്ങനെ തന്നെ ചിന്തിക്കുന്നത്. പൊണ്ടാട്ടി எப்போதுமே உங்க காலடியில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் അങ്ങനെ തന്നെ ചിന്തിക്കുന്നത്. ஏய், என்னை பார்த்து அப்படியே தோணுது. அதுக்கு நான் உங்க ஃப்ரெண்டு தானே. ஒருவேளை மனைவியோ காதலியோ ஆயிருந்தா என்கிட்ட எப்படி இருப்பீங்க? அந்த நேரத்தில் எங்கேயும் சந்தேகம் வருது, கோபம் வருது.
அப்போ என்ன திட்டாம ஒரு நிமிஷம் கூட உங்களால இருக்க முடியுமா? ஏன் முடியாது? முடியும். நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும். மரியாதை கொடுத்தா தானே மரியாதை கிடைக்கும். ஆமா, கொடுத்தாதான் திரும்பி கிடைக்கும். ஆனா உங்களால அது முடியாது. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்காம இன்னும் அப்படியே இருப்பீங்க. ஒன்று செய், நீ என் பொண்டாட்டி ஆயிடு. அப்போ தெரியல மரியாதை கொடுக்குறோன்னா மானத்தை வாங்குறோம் நான். ஆ சும்மா தொலை 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 பேசிக்கிட்டு. காலு வேண்ட இழிச்சாலு எங்களுக்கு நீங்க கல்யாணம் കഴിച്ച மாதிரி. കയ്യിൽ വെച്ച ഇത് പൊള്ളൂല്ലേ? ആടെ വീട് എഴുന്നേറ്റ് അവിടെ കളയാമല്ലോ. എനിക്ക് വയ്യ. മതി 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 മോളെ മതി. നിർബന്ധം പിടിക്കக்கூடாது. இந்த அம்மா எழுന്നேறதுக்கு அப்புறம் தான் கிளப்பணும். ஓகே, அப்படி ஆயிடலாம். என்ன? நாம 2 பேரும் கணவன் மனைவி ஆயிடலாம். அங்கிளும் ஆண்டியும் வரான் இனி லேட் ஆகும். அது வரைக்கும் நீங்க கதிரேசன், நான் தேன்மொழி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடிக்கலாமா? ஆனா தொடக்கூடாது. அதுக்குள்ள நீங்க என்ன சந்தேகப்பட்டினாலும் திட்டினாலும் நீங்க தோத்துட்டீங்க. கதிரேசன் தான் கொலை பண்ணியிருக்கணும். இல்ல நான் உங்களை சந்தேகப்பட்டினாலும் திட்டினாலும் தேன்மொழி பேர்ல தான் தப்பு இருக்கும். ஓகே, விளையாடலாமா? என்ன நைட்ல மருந்து சாப்பிடலையா? முடியுமா முடியாதா? முடியாது. நீ என்ன பண்ற, நீ என்ன செய்யறன்னு உனக்கு தெரியவே இல்லை. നീ ലൂസ്. അതെ, ഞാൻ ലൂസ് തന്നെയാ. പക്ഷെ എനിക്ക് ധൈര്യമുണ്ട്. നിങ്ങൾ ഭയങ്കര ബുദ്ധിശാലി, പക്ഷെ ഒരു ഭീരു. അതാ ഇങ്ങനെയെല്ലാം പറയുന്നത്. ஆமாமா, நீ பெரிய ஜான்சி ராணி. போமா, போய் வேலையை பாரு போ. இவன் எப்படி ஜேர்னலிஸ்ட் ஆனானே தெரியலையே. ஒருவேளை பொய்யோ? என்னாச்சு? கீழே விழு. இரு இரு, என்கிட்ட கொடு. கை அறுத்துற போதும். கை அறுத்துற போதுமா? கொடு.
ஒரு பேப்பர் கொண்டு வரியா? ம். நீ ரொம்ப அழகா பெரிய பொண்ணு மாதிரி இருக்க. நான் இதை போட்டு வந்துடுறேன். சரி. கதிர், சும்மா கூப்பிட்டேன். அப்படி கூப்பிட்டா நீங்க ரியாக்ட் பண்ணுமான்னு பார்த்தேன். അങ്കിൾ കുറച്ച് മുൻപ് എന്നെ വിളിച്ചിരുന്നു. ഫ്ലൈറ്റ് 2 hours ഡിലേ ആണെന്ന് പറഞ്ഞു. ഒരു 11-11:30 ഇവിടെ എത്തുന്നാ പറഞ്ഞേ. അപ്പോ ആ അഡ്വക്കേറ്റ് അയാൾ പോയോ? നോ, ഹീ സ്റ്റിൽ ഹിയർ. അങ്കിളിനെ മീറ്റ് ചെയ്തിട്ടേ പോവുള്ളൂ. മറ്റുള്ളവർ ചെയ്യുന്ന ചെറിയ കാര്യങ്ങൾക്ക് വലിയ ഇമ്പോർട്ടൻസും റെസ്പെക്റ്റും കൊടുക്കണമെങ്കിൽ ഒരു വലിയ മനസ്സ് വേണം. അത് അദ്ദേഹത്തിനുണ്ട്. I called Giri. He said Ashwin already hit the road. You should be very careful. He'll be there at any moment. വരട്ടെ സിയ. അവൻ വന്ന് എന്താ ചെയ്യുന്ന വെച്ചാൽ ചെയ്യട്ടെ. ഐ റിയലി ഡോണ്ട് കെയർ അബൌട്ട് ഹിം എനിമോർ. അമ്മേ, ഒരു തമാശക്ക് എന്തെങ്കിലും കാണിച്ചാൽ എങ്ങനെ ചെയ്യാ? ദൈവമേ, എന്റെ ജീവൻ പോയി. ഒരു സഹായം ചോദിക്കാനാണ് ഇങ്ങോട്ട് വന്നത്. പക്ഷെ ഇവിടെ ആരെയോ കണ്ട പോലെ പുറത്തേക്ക് നോക്കി നിൽക്കുന്നു. അതാ ഒന്ന് പേടിപ്പിക്കാൻ അങ്ങനെ ചെയ്ത്. என்ன உதவி? അത്താഴത്തിന് ചപ്പാത്തി മതിയെങ്കിൽ കുറച്ച് ഒണിയും കട്ട് ചെയ്ത് തരുമോ? இதுதான் உதவியா? വെങ്കായം കട്ട് പണ്ണാ കണ്ണെല്ലാം എരിയും, അതാ.
അതെന്തിനാ? எது? ചെവിയില് ഒനിയൻ വെച്ചത്. அதுவா? இங்க வா. இங்க வா. അയ്യോ, ஒண்ணும் ഇതെന്തിനാ? ஆகாது. ഇതെന്തിനാ ഇങ്ങനെ വെക്കുന്നേ? வா, இதை கட் பண்ணு. അയ്യോ വേണ്ട സർ, இங்க வா. എനിക്ക് வா. കണ്ണെരി. വേണ്ട സർ, ஒண்ணும் ஆகாது. ഇത് തൊട്ടാൽ എനിക്ക് പ്രശ്നം. கட் பண்ணு. என்ன? കണ്ണെരിയുന്നില്ല. அதான். അതെന്താ? அது அப்படிதான். ചെവിയിൽ ഇത് വെച്ചോണ്ടാണോ? மேஜிக். യു ക്യാരി ഓൺ. എന്റെ അമ്മ ഇടയ്ക്കിടയ്ക്ക് പറയും, என்ன சொல்லும்? ഹസ്ബൻഡിന്റെ മനസ്സിൽ ഇടം പിടിക്കാനുള്ള ഈസിയായ വഴി രുചിയുള്ള ഭക്ഷണമാണെന്ന്. ஓஹோ. അമ്മ നന്നായി കുക്ക് ചെയ്യും, അച്ഛൻ അത് നന്നായി കഴിക്കുകയും ചെയ്യും. അതുകൊണ്ടാവും ഇന്ന് വരെ അവർക്കിടയിൽ ഒരു സംശയവും വഴക്കുമില്ല. പക്ഷെ ഞാനങ്ങനെയല്ല കേട്ടോ. ആരെങ്കിലും നന്നായി ഫുഡ് ഉണ്ടാക്കി തന്നാ ഞാൻ വയറ് നിറച്ച് കഴിക്കും. ഓയിൽ എന്തു പറ്റി? ஒன்றும் இல்லை. கண்ணெல்லாம் எரியாதுன்னு சொன்னேன், இப்போ கண்ணு சிவந்திருக்கு. இல்லை, கண்ணில் தூசு பட்டு. தூசியா? இருங்க நான் பார்க்குறேன். இல்லை இருங்க நான் இல்லை, ஒன்றும் பார்க்கட்டும். பிரச்சனை இல்லை, நான் காட்டுங்க. இல்லை. சரி. ஓகே. ಏನು? சப்பாத்தி ரெடி, வாங்க சாப்பிடலாம்.
எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ருசியா இருக்கு. சமையலில் எல்லா இன்க்ரீடியன்ஸோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது இருந்தால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும், தெரியுமா? அது என்னது? நாம் யாருக்காக சமைக்கிறோமோ அவங்க மேலே இருக்கிற அன்பு, அந்த அன்பு தான் சாப்பாட்டுக்கு ருசியை கொடுக்கும். உலகத்திலேயே நம்மளை அதிகமாக நேசிக்கிறது நம்ம அம்மா தான். அதனால தான் அம்மா சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்ட். கரெக்ட்ல? அது சத்தியம். அப்போது இந்த சப்பாத்திக்கு எப்படி இவ்வளோ ருசி வந்தது? இதில் தேன்மொழிக்கு கதிரேசன் மேல இருக்கிற பாசம் கலந்துருக்கு, அதனால தான். എന്ത് പറ്റി? இல்லை, ரொம்ப நேரமாக குழச்சிட்டே இருக்கான். ஏன் கதிரேசன் இங்க வந்துட்டு அந்த பயப்படுறீங்களா? தேன்மொழிக்கு ஒரு கள்ளக்காதலா இருக்காங்க, அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். சீசர் ஒரு மிருகம் தானே, அவனால பகையை தாங்கினாலும் பசியை தாங்க முடியாது. சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் அவனை ஃபுட் கொடுத்துட்டு வரேன். എന്തിനാടാ കിടന്ന് കുറയ്ക്കുന്നത്? കഴിച്ചിട്ട് മിണ്ടാതെ കിടന്നോണം കേട്ടോ. ഞാൻ പറഞ്ഞില്ലേ അവൻ കുറച്ചത് വിശന്നിട്ടാണെന്ന്. ഇപ്പൊ കണ്ടോ, വിശപ്പ് മാറി, കുറയും മാറി. സ്വപ്നത്തിലൊന്നിൻ ഞൊറി നീക്കി മെല്ലെ വന്നു നീ എൻ സായാഹ്ന സ്വപ്നത്തിലൊന്നിൻ ഞൊറി നീക്കി മെല്ലെ വന്നു നിഗൂഢമെൻ വെൺചില്ലുവാതിലൂടെ നിഗൂഢമെൻ വെൺചില്ലുവാതിലൂടെ ശരരാന്തലന്തിയിൽ നീട്ടിടും മട്ടിൽ കണ്ണു ചിമ്മിനേ മുന്നിൽ നിന്നു കുറുകുന്ന പക്ഷിതൻ കൊഞ്ചലായി നേർത്ത കുഞ്ഞു തേൻമൊഴി കാതിൽ പെയ്തു എന്നിൽ മറവിയുടെ തെന്നൽ സ്വയമടങ്ങുമല്ലേ പ്രണയമണി തെന്നൽ തരണ
തണുവിലൊന്ന് പുണരുമോ പതിയെ നീ എൻ സായാഹ്ന സ്വപ്നത്തിലൊന്നിൻ ഞൊറി നീക്കി മെല്ലെ വന്നു നിൻ ചിരിമഴതൻ ചോട്ടിൽ നനയുമെൻ ശാഖികൾ ഈ കുസൃതിയുടെ കൂട്ടിൽ അലിയുമെൻ നോവുകൾ ഓമലേ വീണ്ടുമെൻ ഓർമ്മയെ പുൽകി നീ കൺകോടിനാൽ നിന്മേനിതന്നാലോലമാഴങ്ങളെ അറിയാതെ മാത്ര എന്തിനോ തേടുന്നു ഞാൻ എന്നിൽ മറവിയുടെ തെന്നൽ സ്വയമടങ്ങുമല്ലേ പ്രണയമണിത്തെന്നൽ തരണമെന്നെഞ്ചിൽ പറന്നു വന്നതില്ലേ അഴകണിഞ്ഞ മുല്ലേ തനുവിലൊന്നു പുണരുമോ പതിയെ നീ എൻ സായാഹ്ന സ്വപ്നത്തിലൊന്നിൻ ഞൊറി നീക്കി മെല്ലെ വന്നു നീ എൻ സായാഹ്ന സ്വപ്നത്തിലൊന്നിൻ ഞൊറി നീക്കി മെല്ലെ വന്നു നിഗൂഢമെൻ വെൺചില്ലുവാതിലൂടെ നിഗൂഢമെൻ വെൺചില്ലുവാതിലൂടെ ശരരാന്തലന്തിയിൽ നീട്ടിടും മട്ടിൽ കണ്ണു ചിമ്മി നീ മുന്നിൽ നിന്നു കുറുകുന്ന പക്ഷിതൻ കൊഞ്ചലായി നേർത്ത കുഞ്ഞു തേൻമൊഴി കാതിൽ പെയ്തു എന്നിൽ മറവിയുടെ തെന്നൽ സ്വയമടങ്ങുമല്ലേ പ്രണയമണിത്തെന്നൽ തരണമെന്നെഞ്ചിൽ പറന്നു വന്നതില്ലേ അഴകണിഞ്ഞ മുല്ലേ തനുവിലൊന്നു പുണരുമോ പതിയെ നീ
മോർഫിയസ് കോൾഡ്. ഞാൻ വാട്സാപ്പിൽ ഒരു മെസ്സേജ് അയച്ചിരുന്നു, കിട്ടിയോ? ഇല്ല, മൊബൈൽ ചാർജ് തീർന്ന് ഓഫായി. ഇതിപ്പോ ഫാം ഹൗസിലെ ഗിരിയുടെ ഫോണാണ്. എന്താ ഉറക്കം വരുന്നുണ്ടോ? முடிஞ்சுதா? കഴിഞ്ഞു. அப்ப அவனை கூப்பிடு. ആരെ? കണ്ണെല്ലാം വീണ്ടും ചുവന്നിട്ടുണ്ടല്ലോ, ഇനി ശരിയായില്ലേ? வர சொல்லு, என் முன்னாடி அவனை வர சொல்லு. അതല്ലേ ചോദിക്കുന്നത്, ആരേന്ന്? ரூமுக்குள்ள இருக்கானே உன் கல்ல காதல, அவனை வர சொல்லு. ஓ அவனா? அவன் ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்காரு, அவன் இப்ப கூப்பிட முடியாது. ரொம்ப ஓவரா ஆக்ட் பண்ற. என்ன ஏமாத்த பாக்குறியா? Jayla, your husband sounds like a busy man. Life is very busy these days. There are too many people and everyone wants what the other has. Years ago, you could find a place to sit in the train every now and then, but these days it's difficult. If Mr. Deshpande wakes up now, he will see the difference and probably go back to his Orient ceiling fan. When my wife died, she got வழக்கறிஞர் அறிவழகன் குறுகிய காலத்தில் பரபரப்பான வழக்குகளில் ஆஜராகி புகழ்பெற்றவர் என்பது அனைவரும் அறிந்தது. கடந்த 8 வருட காலமாக அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இதுக்கு முன்னும் 2-3 முறை அவரே கொலை முயற்சி நடந்ததாக சொல்லப்படுகிறது. 2 மணி நேரத்துக்கு முன்புதான் அறிவழகன் உடலை போலீசார் அடையாளம் கண்டுபிடித்தார். கொலை நடந்து 24 மணி நேரத்துக்கு மேல் ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. கொலை நடந்தது எப்படி என்பதை பற்றியோ கொலைகாரன் யார் என்பதை பற்றியோ இதுவரை தகவல் இல்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீங்க தானே அந்த அறிவழகன்? பொய் சொன்னா நம்புற மாதிரி சொல்லணும், அப்பதான் மத்தவங்க நம்புவாங்க.
life is filled with wonders than any unbelievable fear. யூதாஸ் அறிவழகன். கதிர் தேன்மொழிக்கு ஒரு கள்ளக்காதலா இருக்கான்ல, அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன இழிச்சவாய நினைச்சியா? എനിക്ക് അറിയില്ല. നിങ്ങൾ ആരും പറ്റിയ പറയുന്നത് എനിക്ക് അറിയില്ല. ഇവിടെ ആരും ഇല്ല. அழாத தென்மொழி, தென்மொழி நீ அழாத ப்ளீஸ், நீ அழாத. என்னால தாய்க்க முடியாது ப்ளீஸ். இனிதான் என்னால தாய்க்க முடியாது தென்மொழி. என்ன நடிக்கிறிய? நாடகமா நடக்குது? நான் ஏமாற மாட்டேன். நாய் குலைச்சது பசி தாங்காமன்னு சொன்னேன். இப்போ சொல்லு, இப்ப எது குலைக்கும்? எனக்கு தெரியும். அவன் இங்கதான் இருக்கான், அவன் இங்கதான் இருக்கான். வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு, வெளியே வர சொல்லு, வெளியே வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு, சீக்கிரம் வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு. என் கையோட எங்க அவனை ஒளிச்சு வச்சிருக்க? எங்க ஒளிச்சு வச்சிருக்க? வர 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 அவனை முடிச்சு படிக்கிறேன்.
நான் இங்க தான் இருக்கேன். வா 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 வா, இந்த குடிமா. குடிமா குடிமா. பாரு காய்ச்சல் அடிக்குது பாரு. குடி, ஜுரம்லாம் போயிடும், உடம்பு சரி. குடிடா. குடி. என்ன குடி குடி. என்ன என்ன துக்கு காப்பிமா? ஏய், உடம்புக்கு நல்லது. இந்தா குடி. இந்த பாருங்க பாருங்க பாரு, நல்லா இருக்கு பாரு. குடி 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 குடி. நல்லா இருக்கு பாரு என் செல்ல. குடிடா. ஒண்ணு
குடிமா என்ன, இன்னும் கொஞ்சம் குடிமா, ஜுரம் போயிடும். குடிச்சிட்டியா? குடா குடா. படுத்து வைக்கோ. வா 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 வா. அம்மா எல்லாம் சொல்லல. படுத்து கண்ணு மூடி தூடு. ஒண்ணு பத்து. சரியா? நான் போயிட்டு வரேன். குழந்தை சத்தம் கேக்குது பாரு. ஆமா ஆமா, குழந்தை சத்தம் கேக்குது பாரு. நம்ம குழந்தை சத்தம். நம்ம குழந்தை கேளு 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 இது பாரு. என் காதல கேக்குது, என் காதல கேக்குது. கேடு கேடு. நம்ம குழந்தை தேனு, நம்ம பிள்ளையா? ஆமா, நம்ம குழந்தை தான். நம்ம பிள்ளை. ஐயோ, அப்பா ஆயிட்டேன். ஐயோ, எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்க போகுது. ஐயோ, அப்பா நான் எப்படியா போக முடியும்? டாக்டர்ஸ் தான் சொன்னாங்களே. இல்ல நான் இல்ல, நான் அப்பா ஆக முடியாது. நான் அப்பா என்னை ஏமாத்திட்டல.
கையாலாதவனாக்கிட்டல. ஏமாத்திட்டல்ல, என்ன ஏமாத்திட்டல்ல நீ? இல்ல கதிர், நான் உன்னை ஏமாத்துறேன். இது உன் பிள்ளைதான். தேமொழி இல்ல, நான் தேமொழி இல்ல, தேமொழி இல்ல. ப்ளீஸ் என்ன கொல்லறது. அழுதே அவனுக்கு உயிர் எடுக்கிறீங்க. என்ன முட்டாள் நினைச்சியா? டாக்டர் சொல்லிட்டாங்களே குழந்தை பிறக்காதுன்னு. நான் இல்ல, அப்புறம் யார் கூட? யார் கூட படுத்த? யார் கூட படுத்த? யார் கூட படுத்த? யார் கூட படுத்த? யார் கூட படுத்த?
உன்னை கொல்ல மாட்டேன். அழாத, நீ பயப்படாத. நீ என் செல்லம் இல்லை. என்னால் உன்னை எப்படி கொல்ல முடியும்? நான் உன்னை கொல்ல மாட்டேன்டா. நான் உன்னை கொல்ல மாட்டேன்டா. கனகராவன் கூட மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் தான் கதிரேசன் இருந்தான். உலகத்திலேயே பெரிய வழி என்னன்னு தெரியுமா? நாம நம்பிக்கை வைக்கிறவங்க நம்மளை ஏமாத்துறது. உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்ணை துரோகம் பண்ணா யாரால தாங்கிக்க முடியுமா? அதையும் கனகராவன் தாங்கிட்டான். ஆனா அவன் மேல அவ்வளோ பாசம். ஆனா அந்த பாசத்தையும் 2 குழந்தைங்களையும் அம்போன்னு விட்டுட்டு புதுக்காரன் ஓடி போயிட்டான். நான் கனகராகவன் அவளை தேடி போனோம். நடந்தது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். கூடவா நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நம்ம 2 குழந்தைங்களும் அம்மான்னு கதறுது. பான்னு அவ காலில் விழுந்து கதறினா. எதுவுமே அவ காதல விழல. அவளோட புது காதலனும் ஃப்ரெண்ட்ஸும் துரத்திட்டாங்க. உடம்பும் மனசும் உடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்து குழந்தைங்க அம்மா அம்மான்னு அழுது. அந்த நிமிஷம் தீர்மானிச்சான், நீ உலகத்துல இந்த வழியோட இருக்கக்கூடாது. இந்த 2 குழந்தைங்களுக்கும் விஷத்தை கொடுத்துட்டு அவனை சாப்பிட்டு அவன் சாகல. இந்த 2 குழந்தைங்களும் செத்து போச்சு.
செத்து போச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம்